ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை யாருக்கெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும், வெள்ளிக்கிழமை எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போறோம். ஸோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்க டைரக்டா கேட்டுக்கலாம். மேலும் நீங்க இது வரைக்கும் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா புதிய பார்வையாளர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கிறேன் நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மனமார்ந்த நன்றிகள் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி 2023 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் 26ஆம் நாள். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று உச்சமடைந்து காணப்படுகிறார் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் 5 குடையவன் 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல யோகமான ஒரு அமைப்பு நண்பர்களே. 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். ராசியில் காலை 8:02 பிறகு புதன், கேது, சௌரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கையுடன் சந்திரன் இணைந்து கொள்கிறார்கள். அதனால 4 கிரக சேர்க்கையாக அது மாறுகிறது. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு நீங்கள் அதிகமான அன்பு செலுத்தி கனிவோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நண்பர்களே. இதனால் உங்களுக்கும் போதுமான அன்பு திரும்ப கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக மாத்திக்க முடியுங்க. அதுக்கு நீங்க கொஞ்சம் தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக குறைச்சிக்கணும் நண்பர்களே. ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பேச்சுகள் நீங்கள் இன்றைய தினம் பேசக்கூடாதுங்க. ஸோ என்ன பேசுறீங்க, எந்த இடத்துல என்ன பேசுறீங்க அப்படின்றத நீங்க நிதானித்து அதை பேசுறது தேவையா அவசியம் தானா அப்படின்றத யோசித்து இன்னைக்கு பேசுனீங்க அப்படின்னா சிறப்பாக உங்கள் நேர மேலாண்மையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே. காரியங்களில் கொஞ்சம் ஃபோக்கஸும் பண்ண முடியும். ஸோ வெற்றிகளும் பெற முடியும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சீக்கிரட்டை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுங்க. ஆஃபீஸ் வாழ்க்கையில் நீங்கள் பணி நிமித்தமான உங்களது ரகசியங்களை யாரிடமும் ஷேர் பண்ணிக்க கூடாது. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இன்னைக்கு செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். புதிய செயல்பாடுகள் நிறைய செய்யலாங்க. ஆனால் அதை செய்யும் போது தேவையான இடத்துல தேவையான நபர்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு முடிவெடுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ நீங்களாக தன்னிச்சையாக முடிவெடுக்கிறதை விட நீங்கள் ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கும் போது உங்களுக்கு அதிகமான வெற்றிகரமான சூழ்நிலை அமையும் நண்பர்களே. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்றத புரிந்து செயல்பட்டது இன்னும் நல்ல ஒரு வெற்றிகளை பெற்றுத்தரும். அதனால உங்க காரியங்கள் சிறப்பாக முடிந்து உங்க அலுவலக பணிகளில் மதிப்பு உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரம் அதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக பெறும் நண்பர்களே. மனசுல தேவையில்லாத சில இனம் புரியாத சிந்தனைகள் போகலாம். அதனால கொஞ்சம் டயர்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கிறதுக்கு நீங்க கண்டிப்பாக ஆக்கப்பூர்வமாக நிறைய காரியங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய சிந்தனையின் போக்குக்கு கொஞ்சம் ஒரு கடிவாளம் போடணும் நண்பர்களே. நீங்கள் குதிரைக்கு கடிவாளம் போடுற மாதிரி உங்க சிந்தனைக்கு ஒரு கடிவாளம் போட்டு இதை பத்தி தான் யோசிக்கணும், இந்த விஷயம்லாம் யோசிக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு மனப்பக்குவத்தோட ஒரு கவனமாக நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இன்னைக்கு வியாபாரத்துல வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் கொஞ்சம் கஸ்டமர்கிட்ட அனுசரித்து போகிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நண்பர்களே. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கங்க. வேலைக்கு நடுவுலையே அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே. யாரோட உதவியுமே இல்லாமல் உங்களாலே தாராளமாக நிறைய பணம் இன்னைக்கு சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி நல்ல சூழல் இருக்கிறது. இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நீங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைதியை நிலைநாட்டுபவராக இன்னைக்கு செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்பத்தில் அமைதி உண்டாவதற்கு என்ன வழிமுறைகள் செய்யணுமோ அது உங்களுக்கு தாராளமாக இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல ஒரு பக்குவம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. எனவே தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். உங்களால் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சாதிக்க முடியும். குடும்ப வாழ்க்கையை அமைதியாக மாற்ற முடியும் நண்பர்களே. நீங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் கொஞ்சம் காது கொடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணணுங்க. அப்போதுதான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் நண்பர்களே. எந்த சுச்சுவேஷனும் சமாளிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் வேணும் அப்படின்னா மற்றவங்க என்ன செய்யறாங்க, என்ன சொல்றாங்க, மற்றவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்க காது கொடுத்து கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்க மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா
நீங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து நாளைக்கு சொல்லிக்கலாம்னு தள்ளி போடாதீங்க. இன்னைக்கே உங்களுடைய கருத்துக்களை சொல்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருவேளை புதிதாக ப்ரப்போஸ் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தா கூட இன்னைக்கு நீங்க பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். ஆனா உங்களுடைய காதலருடைய மனநிலையை நீங்கள் கருத்தில் கொண்டு செயல்படுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல காதல் உணர்வுகளை பெறுவீங்க. கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக கூடுதல் கவனத்துடன் உங்க காதல் வாழ்க்கை அணுகினால் இன்றைய தினம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் நண்பர்களே. நீங்கள் இன்றைய தினம் இன்சூரன்ஸ் அந்த விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். டாக்ஸ் சம்பந்தமான இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கிரியேட்டிவான திறமையை வெளிப்படுத்துவீங்க. அதன் மூலமாக கிரியேட்டிவான உங்களுடைய இயல்பு காரணமாக கண்டிப்பாக சிறப்பான ஒரு நல்ல வெற்றிகளை பெற முடியுங்க. மன திருப்தி ஏற்படும் உங்க வேலைகளில். கிரியேட்டிவிட்டி கொண்ட நபர்களுக்கு இன்றைய தினம் நல்ல லக்கியஸ்ட் நாள்னு சொல்லலாம் நண்பர்களே. உங்களுடைய வேலைகள் பல பேர் பாராட்டக்கூடிய வகையில் மிக மிக சிறப்பாக அமையும். அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அலுவலக பணிகள் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் இன்றைய தினம் ஒன்றாக அமர்ந்து பேசுங்க. உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒரு இனிமையான இல்லற வாழ்க்கையை இன்றைய தினம் நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கனிவா நடந்துக்கங்க. எல்லாருக்கிட்டையுமே நீங்க கண்டிப்பாக கனிவா நடந்துக்கங்க. ரகசியங்களை ஷேர் பண்ணிக்காம இருங்க. சின்ன சின்ன சோர்வு ஏற்பட்டால் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அப்பப்போ தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள். கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கிறது ரொம்ப அவசியம். முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள். வெளிநாடு தொடர்பான முயற்சிகளை கூட நல்ல அனுகூலம் என்ற தினம் கிடைக்கும். எனவே நிறைய விஷயங்களை நீங்க எனக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். உங்க கடமை என்ன, உங்க வேலைகள் என்ன, அதை நீங்க சிறப்பாக இன்னைக்கு கவனமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்து காணப்படுவீங்க. கண்ணும் கருத்துமாக உங்க வேலையை முடிப்பீங்க. நீங்க போட்ட திட்டங்கள் பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்ற தினம். சில காஸ்ட்லியான திங்ஸை வாங்குறது கூட நீங்க ஆர்வமா இருப்பீங்க. அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம். கனிவோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளுங்க. அது இன்னைக்கு தாராளமாக நீங்க செய்வீங்க. வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படி பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக மஞ்சள் நிறம் இன்னைக்கு அமையுது நண்பர்களே. மேலும் நம்பர் 9 9ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. ஸோ மஞ்சள் நிறத்தையும் 9ஆம் நம்பரையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நீங்கள் வாடிக்கையாளர்கிட்ட நீங்க கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க. இன்னைக்கு தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் நீங்க தவிர்த்து விட்டால் இன்னும் சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. பயனற்ற பேச்சுக்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்க குறைச்சிக்கங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் அஸ்தம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ, உங்க சிந்தனையின் போக்கில ஒரு கடிவாளம் போடணுங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் யோசிக்க கூடாது. இனம் புரியாத சில சிந்தனைகள், என்னன்னே தெரியாத சில சிந்தனைகள்லாம் மனம் ஆழ்ந்து போகும். அதனால கொஞ்சம் டயர்ட் ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி சிந்தனைகளை தவிர்த்து விடுங்கள். கொஞ்சம் சிந்தனைகளுக்கு கடிவாளம் போடுங்கள். இந்த தினம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நண்பர்களே. இந்த தினம் உங்க ரகசியங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க கூடாது. குறிப்பாக அலுவலக பணிகள் சம்பந்தமான ரகசியங்களை நீங்க யாருக்கிட்டையும் நீங்க ஷேர் பண்ணிக்க கூடாது. கவனமா இருந்துக்கங்க. இந்த தினம் தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்து விடுங்கள். ஒரு கடிவாளம் போடுங்க சிந்தனைகளுக்கு. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் புதிய செயல்பாடுகள் நிறைய செய்யலாங்க. ஆனா சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது சில முக்கிய விஐபிகள் அல்லது அனுபவம் வாய்ந்தவர்களிடம் ஆலோசனை பெற்று செயல்படுவது நல்லது நண்பர்களே. கனிவோடு பழகுவீங்க. அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும். அன்பு கனிவு எல்லாம் பெருகக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க செயல்படும் போது இன்னும் சிறப்பான நன்மைகளை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க. தேவையான ஆலோசனைகளை பெற்று முடிவிடுங்கள். இன்று தினம் சிறப்பான ஒரு நாள் நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.